India's first Mac charging ecosystem இந்த செக்மெண்ட்ல ஃபர்ஸ்ட் டைமா 55 டிகிரி பர்ஃபெக்ட் கர்வ் டிசைன் என்னென்னமோ சொல்லி புதுசு புதுசா ஸ்மார்ட் போன்ஸை லான்ச் பண்ணிட்டே இருக்காங்க. ஸோ இப்போ வர ஸ்மார்ட் போன் பிராண்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா கஸ்டமரை சாட்டிஸ்ஃபை பண்ணணுன்றதுக்காக இன்னோவேட்டிவா ஏதாவது யோசிச்சுட்டே இருக்காங்க. அந்த வரிசையில தான் இன்னைக்கு இன்ஃபினிக்ஸ் நோட் 40 ப்ரோ சீரிஸ் பார்க்க போறோம். இந்த நோட் 40 ப்ரோ சீரீஸ்ல வந்து ரெண்டு ஸ்மார்ட் போன்ஸ் லான்ச் பண்ண போறாங்க. ஒன்னு வந்து ப்ரோ, இன்னொன்னு ப்ரோ பிளஸ்ன்னு. ஸோ இந்த ஸ்மார்ட் போன்ஸ் நாளைக்கு ஏப்ரல் 12 அன்னைக்கு லான்ச் ஆக போகுது. ஸோ லான்ச்சிங் டே ஆஃபரா இயர்லி பேர்ட் ஆஃபர் அப்படின்ற மாதிரி பிளிப்கார்ட்ல மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை பத்தி என்ன அப்படின்றது நான் வீடியோட கடைசியில சொல்றேன். அதுக்கு முன்னாடி இந்த போனை வாங்க போறீங்க அப்படின்னா இதுல என்ன ஃபீச்சர்ஸ் எல்லாம் இருக்க போகுது, யாருக்கெல்லாம் இந்த ஸ்மார்ட் போன் செட் ஆக போகுது அப்படின்றது தான் நான் உங்ககிட்ட டீடைலா ஷேர் பண்ண போறேன். ஸோ இந்த வீடியோவை மிஸ் பண்ணாம பாருங்க. அப்பதான் ஃபர்ஸ்ட் டைமா நம்ம சேனல்ல பாக்குறீங்க அப்படின்னா நான் உங்க பிரியா பாண்டியன், இது உங்க டெக்ஸ்ட்ரீம் சேனல். இப்ப வாங்க வீடியோக்குள்ள போலாம். இன்ஃபினிக்ஸ் நோட் 40 ப்ரோ சீரீஸ்ல வந்து இந்த ரெண்டு ஸ்மார்ட் போன்ஸுக்கும் என்ன டிஃபரன்ஸ்னு பாத்தீங்க அப்படின்னா பெருசா எந்த டிஃபரன்ஸுமே கிடையாது. இதோட ப்ராசஸர், டிஸ்பிளே எல்லாமே சேமா தான் கொடுத்துருக்காங்க. ஆனா பேட்டரி அண்ட் இதோட வேரியன்ட் மட்டும்தான் வந்து டிஃபரன்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பேட்டரியில இருந்தே ஸ்டார்ட் பண்ணலாம். இதுல இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் மேக் சார்ஜிங் ஈகோ சிஸ்டம் மென்ஷன் பண்ணிருக்காங்க. அப்படின்னா வேற ஒன்றும் இல்ல, அவங்களோட மேக் சார்ஜர் அதெல்லாமே யூஸ் பண்ண போறாங்க இனிமேல் வர ஸ்மார்ட் போன்ஸ்ல. அண்ட் இந்த ப்ரோ பிளஸ்ல என்ன ஃபீச்சர்ஸ் இருக்குன்னு பாத்தீங்க அப்படின்னா 4600 mAh பேட்டரி கெப்பாசிட்டி கொடுத்துருக்காங்க. அண்ட் அதை சப்போர்ட் பண்றதுக்கு 100 வாட்ஸ்க்கான ஹைப்பர் வயர் மேக் சார்ஜர் வந்து கொடுக்குறாங்க. அண்ட் 20 வாட்ஸ்க்கான வயர்லெஸ் மேக் சார்ஜிங் சப்போர்ட் இருக்கு. அண்ட் ரிவர்ஸ் சார்ஜிங் கூட கொடுத்துருக்காங்க. பட் எவ்வளோன்னு மென்ஷன் பண்ணல. மேக்ஸிமம் 5 வாட்ஸுக்கான ரிவர்ஸ் சார்ஜிங் தான் இருக்கும். அண்ட் இந்த ப்ரோல பாத்தீங்க அப்படின்னா 5000 mAh பேட்டரி கொடுக்குறாங்க. அதை சப்போர்ட் பண்றதுக்கு 45 வாட்ஸ்க்கான ஒரு வயர்டு சார்ஜர் வந்து கொடுக்குறாங்க. அண்ட் இதுல ஆல் ரவுண்ட் ஃபாஸ்ட் சார்ஜ் 2.0 டெக்னாலஜி வந்து யூஸ் பண்ணிருக்காங்க. ஸோ இது மூலயமா வந்து உங்களோட சார்ஜிங் ஸ்பீடை நீங்க கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். அதாவது நீங்க ஹைப்பர் மோட்ல வச்சு சார்ஜ் பண்ணீங்க அப்படின்னா 8 மினிட்ஸ்லேயே 50% சார்ஜ் ஆயிரும். அதுவே ஸ்மார்ட் மோட்ல சார்ஜ் பண்ணீங்க அப்படின்னா 12 மினிட்ஸ்ல 50% சார்ஜ் ஆகும். அதுக்கப்புறம் லோ டெம்பரேச்சர் மோட்லயும் வச்சு கூட நீங்க வந்து சார்ஜ் பண்ணிக்கலாம். அண்ட் இதுல ஒரு ஏஐ ப்ரொடெக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ஓவர் சார்ஜிங் ஆகாம இருக்கணும்ன்றதுக்காக சார்ஜ் ஏறினோடனே டிஸ்கனெக்ட் ஆயிரும். அண்ட் பைபாஸ் சார்ஜிங் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணிருக்காங்க. ஸோ நீங்க கேம் விளையாடும் போது கூட நீங்க சார்ஜ் போட்டுட்டே வந்து கேம் விளையாடலாம். ஸோ இந்த மாதிரி சார்ஜிங்காகவே பேட்டரிக்காகவே வந்து இவ்வளோ மெனக்கெட்டு வந்து வேலை பார்த்திருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம இந்த பேட்டரிக்கு 4 இயர்ஸ்க்கான டியூரபிலிட்டி கூட வந்து கொடுக்குறாங்க. டிஃபரன்ஸ் வந்து இந்த ரேம் தான். இந்த ப்ரோல வந்து 8GB பிளஸ் 256GB ஸ்டோரேஜ் வேரியன்ட்ல கொண்டு வந்திருக்காங்க. இந்த ப்ரோ பிளஸ் பாத்தீங்கன்னா 12GB ரேம் 256GB ஸ்டோரேஜ் வேரியன்ட்ல கொண்டு வந்திருக்காங்க. இதை தவிர இனிமேல் பார்க்க போற எல்லா ஸ்பெக்ஸுமே பாத்தீங்க அப்படின்னா சேமா தான் இருக்க போகுது. ஸோ இந்த டிசைன்ல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைமா இந்த செக்மெண்ட்ல 55 டிகிரி கர்வ்டு பர்ஃபெக்டான டிசைன் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அண்ட் இதோட பெசல்ஸுமே ரொம்பவே நேரோவா இருக்கு. ஸோ டிசைன் பொறுத்த வரைக்கும் பார்க்க ரொம்ப டீசெண்டா இருக்கு. அண்ட் தென் டிஸ்பிளேயோட சைஸ் வந்து 6.78 இன்ச்க்கான 10-bit AMOLED டிஸ்பிளே. அது கூடவே 120 ஹெர்ட்ஸோட ரெஃப்ரெஷிங் ரேட் கொடுத்துருக்காங்க. 1080 இன்டூ 2436 பிக்சல்ஸோட கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த டிஸ்பிளேவை ப்ரொடெக்ட் பண்றதுக்கு கார்னிங் கொரில்லா கிளாஸ் யூஸ் பண்ணிருக்காங்க. இந்த இன்ஃபினிக்ஸ் 40 ப்ரோ அண்ட் ப்ரோ பிளஸ்ல ப்ராசஸர் பாத்தீங்கன்னா சேம் ப்ராசஸர் தான் யூஸ் பண்ணிருக்காங்க. மீடியா 7020 ப்ராசஸர் தான் யூஸ் பண்ணிருக்காங்க. இது வந்து இந்த பட்ஜெட்டுக்கு கொஞ்சம் ஆவரேஜா தான் இருக்கு. நார்மல் யூசேஜுக்கு சின்ன கேம்ஸ் எல்லாமே இதுல விளையாட முடியும். பட் ஹை கிராபிக்ஸ் கேம்ஸ் எல்லாம் விளையாடும் போது பெர்ஃபார்மன்ஸ் வந்து உங்களால பெருசா எதிர்பார்க்க முடியாது. ஸ்னாப் டிராகனோட கம்பேர் பண்ணும்போது 778 ப்ராசஸருக்கு தான் மார்க்கெட்ல இதை கம்பேர் பண்றாங்க. ஆனா இதோட AnTuTu ஸ்கோரிங் பாத்தீங்க அப்படின்னா 4 lakhs வரைக்கும் தான் வந்து ஸ்கோர் பண்ணிருக்கு. ஸோ 778க்கும் கொஞ்சம் கம்மியா தான் இதோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து இருக்கு. பட் இதுல ஹீட்டிங் இஷ்யூ பெருசா இருக்காதுன்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா இதுல வேப்பர் கூலிங் சேம்பர் டெக்னாலஜி யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம இன்ஃபினிக்ஸ் வந்து அவங்களோட இன்பில்டான ஒரு சிப்செட் வந்து கொடுத்துருக்காங்க, X1 Cheetah சிப்செட்னு. ஸோ இந்த சிப்செட் வந்து ஒரு டெடிகேட்டடான பவர் மேனேஜ்மெண்ட் சிப்செட். இது எதுக்குன்னா இந்த போனோட ஸ்பீடு, எஃபிஷியன்சி, அதுக்கப்புறம் சார்ஜிங் இது எல்லாமே கொஞ்சம் ஆப்டிமைஸ்டா வச்சுக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. பட் எந்த அளவுக்கு எஃபிஷியன்சியா இருக்கு அப்படின்றது இதோட யூசேஜ்க்கு அப்புறம் தான் வந்து தெரியும். இதுல வந்து Android 14க்கான XOS வந்து கொடுக்குறாங்க. அண்ட் சாஃப்ட்வேர் அப்டேட்ஸ்மே வந்து 2 இயர்ஸ் கொடுத்துருக்காங்க. செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட் வந்து 3 இயர்ஸ் வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ ப்ராசஸர் வைஸ் வந்து கொஞ்சம் ஆவரேஜா தான் இந்த பட்ஜெட்டுக்கு எனக்கு தோணுது. நெக்ஸ்ட் இந்த ஸ்மார்ட் போன்ஸோட கேமரா. ஸோ கேமரா பத்தி சொல்றதுக்கு பெருசா ஒண்ணுமே இல்லை.
இதுல ட்ரிபிள் ரியர் செட்டப் தான் கொடுத்திருக்காங்க. பிரைமரி கேமராவா 108 மெகா பிக்சல் கொடுத்திருக்காங்க. பட் என்ன சென்சார் அப்படின்னு மென்ஷன் பண்ணல. ஆனா ஆப்டிகல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் வந்து இருக்கு. பட் மித்த 2 கேமராஸும் 2 தான் கொடுத்திருக்காங்க. அதாவது 2 மெகா பிக்சலுக்கான வைட் ஆங்கிள் சென்சாரும் 2 மெகா பிக்சலுக்கான மேக்ரோ சென்சாரும் கொடுத்திருக்காங்க. இது எதுக்கு கொடுத்திருக்காங்கன்னு தெரியல. அட்லீஸ்ட் ஒரு 8 மெகா பிக்சல் கொடுத்து டியூயல் கேமராவா கொடுத்திருக்கலாம். ட்ரிபிள் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு சும்மா பேருக்கு கொடுத்திருக்காங்க. ஃப்ரண்ட் கேமரா வந்து 32 மெகா பிக்சல் கொடுத்திருக்காங்க அண்ட் 3x ஜூம் ஆப்ஷன் வரைக்கும் இருக்கு. அண்ட் இதுல டியூயல் வீடியோ எடுக்க முடியும். அதாவது நீங்க ஃப்ரண்ட் கேமராலையும் எடுக்கலாம், அட் அ டைம்ல பேக் கேமராலையும் வந்து டியூயல் ஸ்கிரீன்ல வந்து தெரியும். அண்ட் இந்த கேமராக்கு பின்னாடி ஒரு ஃபிளாஷ் மாதிரி ஒரு சின்ன ஒரு சர்க்குலர் இதுல கொடுத்திருக்காங்க. அது என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா ஹாலோ லைட்ஸ்ன்னு சொல்லி மென்ஷன் பண்ணிருக்காங்க. ஸோ இது வந்து நீங்க வாய்ஸ் அசிஸ்ட் இல்ல சார்ஜிங், அதுக்கப்புறம் கால்ஸ், மியூசிக் இதெல்லாமே நீங்க யூஸ் பண்ணும்போது நோட்டிபிகேஷன் வரும்போது கூட அந்த ஹாலோ லைட்ஸ் வந்து ஆக்டிவேட் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த இன்ஃபினிக்ஸ் நோட் 40 ப்ரோ சீரீஸ்ல வேற என்னெல்லாம் இருக்குன்னு பாத்தீங்க அப்படின்னா யூஸ்வல் அவங்க கொடுத்திருக்க மாதிரி யூஎஸ்பி டைப் சி போர்ட், அதுக்கப்புறம் டியூயல் ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் கொடுத்திருக்காங்க, IP53க்கான ஸ்பிளாஷ் ரெசிஸ்டன்ஸ் கொடுத்திருக்காங்க. அண்ட் இந்த ஸ்மார்ட் போன் என்னென்ன கலர்ஸ்ல லான்ச் ஆக போகுதுன்னு பாத்தீங்க அப்படின்னா பிளாக், கோல்டன் கலர், அதுக்கப்புறம் விண்டேஜ் கிரீன். ஸோ இந்த விண்டேஜ் கிரீன் கலர் மட்டும் ஒரு லெதர் ஃபினிஷ், அதாவது விகான் லெதர் ஃபினிஷ்ல கொடுத்திருக்காங்க. அண்ட் இந்த கோல்டன் கலர் பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் ஒரு மாதிரி மல்டி கலர்ல ஷைனிங்கா கிளாசி ஃபினிஷ்ல வந்து கொடுத்திருக்காங்க. ஸோ ஃபைனலி இந்த ஸ்மார்ட் போன்ஸோட பிரைஸ். ஸோ இந்த 40 ப்ரோவோட பிரைஸ் பாத்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி இது வந்து மார்ச்ல குளோபலாவே லான்ச் பண்ணிட்டாங்க. அங்க வந்தப்ப இதோட பிரைஸ் வந்து இந்த ப்ரோவோட பிரைஸ் 24K லான்ச் பண்ணியிருந்தாங்க. ப்ரோ பிளஸ் பாத்தீங்கன்னா 25K வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க. பட் இப்ப இந்தியாவுக்கு வரும்போது என்ன பிரைஸ்ல லான்ச் ஆகும்னா இந்த ப்ரோ பிளஸ் வந்து 30,000க்கும், ப்ரோ வந்து கண்டிப்பா 28,000க்குள்ள லான்ச் ஆகும் அப்படின்றது என்னோட எக்ஸ்பெக்டேஷன். ஸோ இந்த பட்ஜெட்டுக்கு இந்த ஸ்மார்ட் போனோட ஃபீச்சர்ஸ் எல்லாம் வர்த்தா இல்லையா அப்படின்றத, இந்த போனை நீங்க வாங்குவீங்களா இல்லையா அப்படின்றதையும் கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. இது போல நியூ டெக் அப்டேட்ஸ் பத்திய தகவல்கள் தெரியும்னா நம்ம டெக் ஸ்ட்ரீம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஆனா அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணுங்க. அப்பதான் நம்ம சேனல்ல போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோ நோட்டிபிகேஷன் வரும், நீங்களும் மிஸ் பண்ணாம பார்க்கலாம்.